வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அப்பா அம்மாவுடைய பிரிவு வலியை கொடுத்தது. ஸ்ருதிஹாசன் ஓப்பனாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகை ஸ்ருதிஹாசன் நடிகையாக மட்டுமின்றி பாடகி, இசைக்கலைஞர் போன்ற பன்முகங்களை கொண்டவங்க தான். அவங்க நடிப்பில் கடைசியாக சாலார் திரைப்படம் வெளியானது. பிரசாந்த் நீல் இயக்கியிருந்த அந்த படம் சமரசமான வரவேற்பை பெற்று சூழல் இப்படி இருக்க, ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தாங்க. அந்த பேட்டி தனது தாயும் தந்தையும் பிறந்தபோது தனக்கு ஏற்பட்ட வழிகள் குறித்து ஓப்பனாக பேசியிருக்காங்க. கமலஹாசனுடைய மூத்த மகளான ஸ்ருதிஹாசன் உன்னை போல் ஒருவன் படத்தில் இசையமைப்பாளராக பணியாற்றியிருந்தாங்க. பிறகு 7ஆம் அறிவு திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானாங்க. தொடர்ந்து 3, பூஜை உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க. அதனையடுத்து தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பிஸியாக நடித்த அவங்க இதற்கிடையே சாந்தனு என்பவரை காதலித்து வந்து அவருடன் பிரேக்கப்பாக செய்துவிட்டாங்க. அதன் காரணம் எதுவுமே இல்லை என்று அவரது நடிப்பில் கடைசியாக சாலார் திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தை KGF புகழ் பிரசாந்த் நீல் இயக்கியிருந்தார். பெரும் எதிர்பார்ப்போடு வெளியான படம் பெரியதாக ரெஸ்பான்ஸ் பெறலை. ஸ்ருதிஹாசனுக்கு படத்தால் பெரியதாக பெயரும் கிடைக்கல. அவங்க தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அந்த பேட்டியில் தனது தாய் தந்தை குறித்து ஏற்பட்ட வழி குறித்து பேசியது மிகவும் அதிர்ச்சி அளித்துள்ளது. மிகவும் அழகான குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். கலை உணர்வு மிகுந்த புத்திசலித்தனமான பெற்றோர்கள் எனக்கு கிடைத்தாங்க. கடவுளின் அருளால் நிறைய வசதிகள் இருக்கிறது. ஆனால் என்னுடைய மறுபக்கத்தை நான் பார்த்திருக்கேன். எனது பெற்றோர் பிரிந்தபோது எல்லாமே மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. அந்த சமயத்தில் தான் நிதி சுதந்திரம் உள்ளிட்டவற்றின் மதிப்பை என்னால் உணர முடிந்தது. குறிப்பாக ஒரு மகளாக இருந்து அம்மா தன்னுடைய திருமண உறவிலிருந்து வெளியேறுவதை பார்த்த ஒரு பெண் சுதந்திரமாக இருப்பது எந்தளவுக்கு முக்கியம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன். அதே சமயம் பெற்றோர் பிரிந்து எனக்கு வலியும் கொடுத்தது. குழந்தைகள் மட்டுமல்லாமல் அவர்களும் இதை உணரத்தான் செய்தாங்க. இந்த விஷயம் இப்போது எல்லோரின் வீடுகளில் சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆனால் இன்றும் சமூகத்துக்காக தங்களது பிள்ளைகளின் பெற்றோர்கள் ஒரே வீட்டில் இருக்கும் நிலைமையும் இருக்கிறது. சில நேரங்களில் அந்த வீடுகளில் நிறைய வலி இருக்கிறது என்றாங்க. அவங்களுடைய பேட்டி ரசிகர்களிடம் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கமலுடைய முதல் மனைவி இறந்து போயிட்டதாக அண்மையில் நிறைய பேர் செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அந்த செய்தியை பார்த்துன்னே ஸ்ருதிஹாசன் ரொம்பவே பயந்து போயிட்டாங்களாம். என்னுடைய அம்மா நலமாகத்தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அவங்க வீட்டில் பூரண நலத்துடன் இருக்காங்க. இந்த மாதிரி செய்தி வெளியாகும் போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்று ஸ்ருதிஹாசன் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு நிற்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.